வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கபருப்பிட்டியில் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் பலி. யுத்த காலப்பகுதியில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சேத விவரங்கள் தொடர்பில் தேசிய கணக்கெடுப்பை வரவேற்பதாக பொதுநலவாய செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் முதல் பானின் விலையை அதிகரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கம் தெரிவிப்பு. சிரியாவில் இடம்பெற்ற யுத்த குற்றங்களுக்கு அந்த நாட்டு ஜனாதிபதி பஷர் அல் அசாத்திற்கும் தொடர்புள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கம்பருப்பிட்டியில் போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் அவரது மனைவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான சிந்திக்க வசந்த போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளார். விசேட அதிரடிப்படையினர் மீது சந்தேக நபர் நடத்திய கைக்குண்டு தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்திய போது சந்தேக நபர் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன தெரிவித்தார். கம்பருப்பிட்டியில் உள்ள காட்டுப்பகுதியொன்றில் நேற்றிரவு விசேட அதிரடிப்படையினர் சுற்றிவளைப்பினை மேற்கொண்டிருந்த போது அவர்கள் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து விசேட அதிரடிப்படையினர் பதில் தாக்குதல் நடத்தியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். தாக்குதலில் உயிரிழந்தவர் கம்பருப்பிட்டி போலீஸ் கான்ஸ்டபிள் கொலையின் பிரதான சந்தேக நபர் என்பது பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் விசேட அதிரடிப்படையின் 2 உறுப்பினர்கள் காயமடைந்துள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன குறிப்பிட்டார். யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சேத விவரங்கள் தொடர்பில் தேசிய கணக்கெடுப்பு ஒன்றை முன்னெடுப்பதாக இலங்கை அரசாங்கம் விடுத்த அறிவிப்பை வரவேற்பதாக பொதுநலவாய செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மா தெரிவித்துள்ளார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின் குறிப்பிடப்பட்டுள்ள போருக்கு பின்னரான நல்லிணக்க நடவடிக்கையின் ஒரு கட்டமாக இந்த கணக்கெடுப்பு அமைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தினால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களது குடும்பத்தவர்கள் மற்றும் சாட்சியாளர்கள் இந்த கணக்கெடுப்பின் போது வேண்டப்படும் தகவல்களை வழங்குவது தொடர்பில் அதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் துல்லியமான தகவல்களே பதிவு செய்யப்படும் என தாம் நம்புவதாகவும் பொதுநலவாய செயலாளர் நாயகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த கணக்கெடுப்பை நிறைவடைந்ததன் பின்னர் இடைக்கால பருவப்பேச்சியின் தளம்பல் நிலை வளிமண்டலவியல் தாளமுக்கமாக மாற்றமடையலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்யலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இன்று நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர்ச்சியான மழை வீழ்ச்சி காணப்படுகின்றது. அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ந்து 4வது நாளாகவும் மழை பெய்து வருவதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடற்கொந்தளிப்பு காரணமாக கடற்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்லாததன் காரணமாக அதிகளவு படகுகள் ஒலிவில் மீன்பிடி துறைமுகத்தில் தரித்து நிற்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்வதற்கான காலநிலை காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன் காரணமாக மலையகத்தின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் மேலும் தெரிவித்தார். திருகோணமலையிலும் தொடர்ந்து கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்து வருகின்றனர். மீனவர்கள் தமது படகுகளை பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைத்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் நாளை நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸுடன் ஆரம்பியுங்கள். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கும் பிரைம் டைம் சன்ரைஸ்.
அடுத்த மாதம் முதல் பானின் விலையை அதிகரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. அடுத்த மாதம் முதல் கோதுமை மாவிற்கு வரி விதிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் NK ஜாவர்தன குறிப்பிட்டார். அதனால் ஏற்படும் நட்டத்தை குறைப்பதற்கு பானின் விலை அதிகரிக்க நேர்ந்துள்ளதாக அவர் கூறினார். வரி விதிக்கப்படின் இந்த துறையில் ஈடுபட்டவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் அரசாங்கம் அது தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் சுமார் 5 லட்சம் பேர் இந்த துறையை நம்பியிருப்பதாகவும் சங்கத்தின் தலைவர் NK ஜாவர்தன சுட்டிக்காட்டினார். திருகோணமலை துறைமுகத்திலிருந்து கொண்டுவரப்படுகின்ற கொள்கலங்களின் எரிபொருளை கந்தலாய் கதரஸ்கோட்வ பகுதியில் வைத்து கொள்ளையிடப்படுகின்ற நடவடிக்கையினை அனுராதபுர சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகத்தின் விசேட குழு நேற்று சுற்றி வளைத்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமையவே அனுராதபுர சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அலுவலகத்தினால் நேற்று இரவு 7 மணிக்கு இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த நடவடிக்கையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உட்பட மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்படும் இந்திய நிறுவனத்திற்கு சொந்தமான எரிபொருளை இவ்வாறு கொள்ளையிடப்படுகிறது. கதரஸ்கோட்டுவ பகுதியில் இந்த சட்டவிரோத நடவடிக்கை கடந்த பல நாட்களாக இடம்பெற்று வந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஒரு நாளைக்கு 40 தொடக்கம் 50 வரையான கொள்கலனிலிருந்து எரிபொருட்கள் திருடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். குறித்த சுற்றி வளைப்பின் போது 345 லிட்டர் பெட்ரோலும் 220 லிட்டர் டீசல் மற்றும் எரிபொருட்களை களஞ்சியப்படுத்தக்கூடிய 5 பீப்பாய்கள் உட்பட 16 அடி நீளமான குழாய்கள் போன்றவைகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஹபரண போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வடக்கு அதிவேக வீதியின் நிர்மாண பணிகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சு குறிப்பிடுகின்றது. இந்த நிர்மாண பணிகள் 3 கட்டங்களின் கீழ் இடம்பெற உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகள் திட்டமிடல் அமைச்சர் நிர்மல கொத்தலாவல தெரிவித்துள்ளார். வடக்கு அதிவேக வீதி கொழும்பு கண்டிக்கிடையிலான வீதி என முன்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய வடக்கு வரை இந்த அதிவேக வீதி நிர்மாணிக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். கம்பகாவில் இருந்து குர்நாகல் வரையும், குர்நாகலில் இருந்து கண்டி வரையும், குர்நாகலில் இருந்து தம்புளை வரையும் ஒரே சந்தர்ப்பத்தில் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்படும் என நிர்மல கொத்தலாவல குறிப்பிட்டார். மக்களுக்கான போக்குவரத்து வசதிகளை உரிய முறையில் வழங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் நெடுஞ்சாலைகள் திட்டமிடல் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ரத்துபஸ்வல பகுதியில் நீர் விநியோகத்தை வழங்குவதற்கான அனைத்து ஆரம்பகட்ட நடவடிக்கைகளும் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதற்கான குழாய் கட்டமைப்பு தற்போது அமைக்கப்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் கருணாசேன ஹெட்டியாராஜி குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் நீர் இணைப்பை பெற்றுக் கொள்வதற்கு பிரதேசத்தில் மிகவும் குறைந்த அளவிலானவர்களே விண்ணப்பித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பிரதேசத்தில் 1000 விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ள போதிலும் கிடைக்கப்பெற்ற 200 விண்ணப்பங்களே மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 39 பேருக்கு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஏனையவர்கள் இணைப்புக்கு கட்டணம் எதுவும் செலுத்தவில்லை எனவும் கருணாசேன ஹெட்டியாராஜி கூறினார். இலங்கை மீனவர்கள் 6 பேர் இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்தமையினால் நேற்று அதிகாலை இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்தொழில் அமைச்சு குறிப்பிட்டது. கடந்த மாதம் 22ஆம் திகதி திருகோணமலையிலிருந்து கடலுக்கு சென்ற இந்த மீனவர்களின் மீன்பிடி படகும் இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது 166 இலங்கை மீனவர்கள் இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சு சுட்டிக்காட்டியது. அவர்களின் 31 படகுகளும் இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு சென்னையில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு 4 லட்சம் ரூபாவை இன்று அனுப்பி வைத்ததாக கடற்தொழில் அமைச்சு குறிப்பிட்டது. நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் எஸ்லோன் தனியார் நிறுவனமும் இணைந்து ஏற்பாடு செய்த தியசர கவைய 2013ஆம் ஆண்டுக்கான நிகழ்ச்சியில் சிறந்த வேலை திட்டமாக பண்டாரவளை விசாகா கல்லூரி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் கேட்போர் கூடத்தில் நேற்று இந்த நிகழ்வு நடைபெற்றது.
நீர் பாதுகாப்பு மற்றும் மாறுபட்ட நீர் பிரச்சினைகளை இனம் கண்டு அது குறித்து நீர் முகாமைத்துவம் தொடர்பாக எதிர்கால சந்ததியினருக்கு தெளிவுபடுத்தும் நோக்கத்தில் தியசர கவய என்ற நிகழ்ச்சி திட்டம் 6 பாடசாலைகளில் ஆரம்பிக்கப்பட்டது. நேற்று பிற்பகல் நடைபெற்ற இந்த நிகழ்வில் குறித்த பாடசாலைகளின் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்ட நிலப்பரப்புகளை கொண்ட இவ்வாறான பாடசாலைகளில் நீர் பிரச்சினைகள் தொடர்பாக வேலை திட்ட அறிக்கைகளை தயாரித்து கையளிக்கப்பட்டிருந்ததுடன் அதற்காக விருதுகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வுக்கு புத்தளம் புனித ஆண்ட்ரூஸ் வித்தியாலயம், கெக்கிராவ பெஸ்டியன் சில்வா மகா வித்தியாலயம், அம்பலாங்கொடை பீத எஸ் குலரத்ன மகா வித்தியாலயம், பொலனர்வை பராக்கிரம மத்திய மகா வித்தியாலயம் மற்றும் பண்டாரவளை விசாக வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகள் கலந்து கொண்டிருந்தன. இதன்போது பாடசாலைகளால் சமர்ப்பிக்கப்பட்ட குறித்த வேலை திட்ட அறிக்கைகளை அத்துறை சார்ந்த நிபுணர்கள் கொண்ட நடுவர் குழுவினரால் ஆராயப்பட்டது. இங்கு கையளிக்கப்பட்ட வேலை திட்ட அறிக்கைகளில் சிறந்த வேலை திட்டமாக பண்டாரவளை விசாகா மகளிர் வித்தியாலயத்தின் திட்ட அறிக்கை தெரிவு செய்யப்பட்டது. இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் சந்திப்போம் நியூஸ் பஸ்டின் 2:25 மணித்தியால செய்திகளுடன். வணக்கம். இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் சந்திப்போம் நியூஸ் பஸ்டின் 2:25 மணித்தியால செய்திகளுடன். வணக்கம்.